அஞ்சாவது, மலைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தூஃபான், வெள்ளப்பிரளயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழித்தான்? மலை, சாதாரண மலை அல்ல, வெள்ளப்பிரளயத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான். சூரத்துல் அன்கபூத் என்ற அந்த சூரா 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம், தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்ப அவர் அழைத்தார், மக்கள் மறுத்தார்கள். எனவே அந்த மக்கள் அநியாயம் செய்து கொண்டு இருந்த நிலையில் அவர்களின் மீது நாம் ஒரு வெள்ளப் பிரளயத்தை அனுப்பினோம், காற்றாற்று வெள்ளத்தை அனுப்பினோம் என்று அல்லாஹ் மலைக்கு வெள்ளப் பிரளயம், வெள்ளப்பெருக்கு என்று அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது தூஃபானா என்னன்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்தூஃபானு அல் மௌத்து, வெள்ளப்பிரளயம் என்று சொன்னால் அது மௌத்து. வெள்ளப்பிரளயம் வந்து தப்பித்தவர்கள் கிடையாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதோடு மாத்திரமல்ல, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் அழிக்கின்ற பொழுது ஃபஅர்ஸல்னா அலைஹிமுத் தூஃபான, அவர்களின் மீது நாம் வெள்ளப்பிரளயத்தை அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி மலைக்கு வெள்ளப்பிரளயம் என்ற ஒரு பெயரையும் அல்லாஹ் சூட்டுகின்றான்.